எல்லார் நலனுக்காகவும் துப்புரவு பணியாளரும் தூய்மை காவலரும் உழைக்கிறான். எங்களுடைய உழைப்புக்கு தக்கன ஊழியம் கிடைக்கல. நாங்களே எத்தனை தடவை பெட்டிஷன் கொடுத்தோம், கலெக்டர் அம்மாட்ட மனு கொடுத்தோம், அவங்களும் அரசிட்ட தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. மற்ற பணியாளர்கள் எங்கே போராட்டம் வச்சாலும் கவனம் செலுத்துகிறாங்க. எங்கள் போராட்டத்தை மட்டும் எந்த அதிகாரிகளும் கவனத்துக்கு கொண்டு வரல. ஏன் முதலமைச்சரே கூட முன்கள பணியாளருக்கு முதற்கண் வணக்கம்ன்றேன்னு சொன்னாங்களே தவிர அந்த முதற்கண் வணக்கத்துக்கு தக்கன ஒரு ஊழியம் கொடுக்கணும், இவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, இவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கவனம் வரல. ஏன் அந்த அரசு இப்படி எங்களை தாழ்த்தி ஒதுக்கி வைக்குதுன்னு தெரியல. எந்த அதிகாரியை வந்தாலும் அந்த இடத்த சுத்தப்படுத்துல இருந்து சுகாதாரப்படுத்து வரைக்கும் நாங்கதே. ஏன் இந்த கொரோனா சம்பளம் 15,000 வழங்கியதை ஏன் கொடுக்கல? எல்லா ஆபீசர்களுக்கும் பண்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு தீபாவளி போனஸ் இல்லை, ஒரு 2,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க 3 வருஷமா, அதுவும் கொடுக்கல. சம்பளத்தில் கழிப்பாங்க, அதுவும் கொடுக்கல. போனஸும் இல்லை, எங்களுக்கு வார லீவு இல்லை, ஒரு பெருமனான சம்பளம்ன்றது இல்லை. இந்த டைம் வேலைக்கு வாங்க, இந்த டைம் வீட்டுக்கு போங்கன்ற டைமும் எங்களுக்கு இல்லை. ஒரு 5 மணிக்கு நம்ம எந்த அதிகாரியாவது பார்த்து ஒரு கையெழுத்து வாங்க போண்டா 5 மணி ஆயிடுச்சுமா, உங்களுக்கு டைம்ல நாளைக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. 7 மணிக்கு ஒரு இடத்துல யாராவது இறந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் போய் புளிச்சிங் பவுடர் போடணும். ஏன்னா கிளர்க்கு சொல்ல, இல்லைன்னா வீட்டுக்கு போங்க.